நம்ம வீட்டு மாடியில் இவ்வளோ கேக்டஸ் வச்சு வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத இந்த டெரஸ் கார்டனை பார்த்துட்டு தாங்க நான் ஷாக் ஆகி நின்னேன். இவ்வளோ கேக்டஸும் நம்ம நரேஷனா தான் கிட்டத்தட்ட 25 வருஷமா அவரோட டெரஸில் வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கேக்டஸ் பற்றி என்கிட்ட இருந்த ஒப்பீனியனை சுத்தமாக மாற்றிட்டாரு. கிட்டத்தட்ட 25 வருஷத்துல அவரோட டெரஸையே ஒரு கேக்டஸ் லேபா மாத்தி வச்சிருக்காரு. ஒரு கேக்டஸ் எப்படி ப்ராபகேட் பண்ணலாம், சீட்ஸை வந்து எப்படி ஜெர்மினேட் பண்ணலாம், கேக்டஸ்ல எப்படி வந்து கிராஃப்டிங் பண்ணலாம், எல்லா விஷயத்தையுமே அவர் ஒன் பை ஒன்னா கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி பாட் மிக்ஸ் கொடுத்தா கேக்டஸ் நல்லா வளரும், எவ்வளோ வாட்டர் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்கணும், எவ்வளோ வந்து வெண்டிலேஷன் இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ பெரிய கேக்டஸை அவர் வீட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். இது மாதிரி வேறு யாராவது கேக்டஸ் வச்சுருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கேக்டஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இது மாதிரி கேக்டஸ் கார்டன் செட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லை கேக்டஸ் வேணும்னாலும் அவரோட கேக்டஸ் கார்டனை நீங்கள் விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை நான் டேக் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக அவருக்கு டிஎம் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக ஏதோ கேக்டஸ் தேவைப்படுது, இல்லை அதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் அவர்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இது போல் டிஃப்ரெண்டான கார்டன் வச்சுருக்கீங்க, அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கொலாபரேஷனில் ஒரு வீடியோ பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி கார்டனிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பாட்னிலே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.